Hello friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பூரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் பூரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரியே குருமா செஞ்சு பாருங்கள். இது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். முந்திரி ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 3-4 துண்டு பட்டை, 1 ஸ்டார் பூ, 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 துண்டு இஞ்சி. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பழுத்து தக்காளி பழமாக ஒன்று எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த பேஸ்ட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு குருமா செய்யறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இருக்கட்டும். அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுமே இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்குங்க. இதில் ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போது அடுத்ததாக ஒரு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதோடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதில் இப்போ 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். லைட்டாக மிளகாயை கீறி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்க விரும்பாதவங்க வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்துதான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த குருமா செய்கிறதுக்கெல்லாம் நமக்கு அதிகமான டைமே தேவைப்படாதுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இப்படி ஆப்பம் இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் கண்டிப்பாக இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வீட்டில் எந்த ஒரு காய்கறிகள் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு குருமாவை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருட்கள் வச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி ஓரளவு வதங்கட்டும், வெயிட் பண்ணலாங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுவரை நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால் தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை கலந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ பாருங்கள், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு சுண்டி கிடைக்கட்டும். அதனால் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அளவான அளவுக்கு கிடச்சிருக்கு குருமா. இதில் மேலால் வந்துட்டு மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரொம்ப அருமையான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பூரியும் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இப்படி எது செஞ்சிங்கனாலும் இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.